வா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி எவனுக்கு போற வழி மாதிரி இருக்குங்க. கேட்டிங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கு. ஓ வேற லெவலுங்க. இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்கு. ஷீ வேற மாதிரி வேற மாதிரி இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இதான் கரெக்ட் டைமுங்க. ரொம்ப சீக்கிரமாக இருந்தாலும் இங்கே கொஞ்சம் யானை தொல்லையெல்லாம் இருக்கும். ரொம்ப லேட்டாக இருந்து போனாலும் அந்த யானை தொல்லையெல்லாம் இருக்கும். இந்தமாதிரி டைமில் இருந்தால் தான் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். அதுங்க அந்த மேகம்லாம் போகுது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பீக் ஆஃப் த ஹில்ஸில் இருக்குங்க. ஸோ நைட்டு காற்றே பயங்கரமாக அடிக்குது. ஸோ அங்கே வண்டிலாம் வருது, பயங்கரமாக தான் இருக்கு இடம். அழகு பாருங்களேன், நல்லா இருக்குங்க. மழை டைமில் இனிமேல் ஹில் ஸ்டேஷன் வரணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சாதா டைமில் ஹில் ஸ்டேஷன் வர்றதை விட மழை டைமில் ஹில் ஸ்டேஷன் வர்றது வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்கில்லு வந்து டெவலப் ஆகுது. எப்படி மீன்ஸ் ஸ்கில் எப்படி டெவலப் ஆகுதுன்னா, எந்தெந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுப்பு பண்ணுற மாதிரி. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படியே ப்ரீ ஜட்ஜ் பண்ணி நம்மளே ஓட்டுறது நல்லா இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாக் வந்துருச்சு. நம்ம கேட்டது கடவுளுக்கு கேட்டுட்டு போல நட்டு பாருங்க, ஃபுல்லாக ஃபாகு. ஒரு வண்டி வருது, அதுக்குள்ளே போயிடணும். ஓகே சீரியஸாக பாருங்க, வேற மாதிரி. நம்ம இப்போ ஐபிஎம் போட்டிருக்கோம், பட் எவ்வளோ வந்து தெரியும் சீரியஸாக எனக்கு தெரியல. வா வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. பாருங்களேன், கீழே ஒண்ணுமே தெரியல. சீரியஸா வேற மாதிரிங்க. என்ஜாய் பண்றேங்க. இடம் பாருங்களேன், ஐயோ $44 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கு. 1 hour காமிக்குது. ஸோ 10 கிலோமீட்டர் கிட்ட வந்து ஏறிட்டோங்க. இங்கே வந்து நான் குழு 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 குழுன்னு காத்திருக்கு. ஸோ ஹில்ஸுக்கு வந்தாலே இது ஒரு நல்ல விஷயம். என்னதான் வெயில் அடித்தாலும் என்னதான் வெயில் அடித்தாலும் அப்படியே பேச விடுங்கிற ஏர் பின் பெண்டாக வச்சுருக்கீங்க.
என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த ஹில்ஸ் வந்தோன்னு எங்களை அப்படியே குழு குழு காற்று. அது இந்த ஹில்ஸ் வரும்போது எனக்கு என்ன ராசியே என்னன்னு தெரியலைங்க. எந்த ஹில்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து மழை பெய்யுது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. நான் ரெயின் லைன் அது எதுவுமே வேறு எடுத்துகிட்டு வரல. ஸோ மழை பெய்யக்கூடாது. ஏன்னா போன டைம் மழை பெஞ்சு ஜாக்கெட் ஃபுல்லாக அப்படியே சொத தண்ணி ஆகி ஃபோனை எல்லாம் தூக்கி இதில் டாப் பாக்ஸ்குள்ளே வச்சு எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ அது பயங்கரமாக தான் இருந்துச்சு. என்ன கேமரா கீழே விழுந்து கேமராவோட லென்ஸ் ப்ரொடெக்டர் உடஞ்சி எல்லாம் ரைட்டில் இருக்கிறது தான் சாதாரணம் தான். நான் உள்ள லென்ஸே போச்சுன்னு தான் நினச்சேன். பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா லென்ஸ் ப்ரொடெக்டர் தான் உடஞ்சி. மறுபடியும் இன்னும் டெம்பர். ஸோ இப்போ பெரிய பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூகுள் மேப் வந்து சொதப்பிடுச்சு. கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஆஃப்லைன் மேப்பும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். சோழி முடிஞ்சு. இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சு தான் ஆஃப்லைன் மேப் வந்து ஏற்றிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ டே ஏன்டா இப்படி ராவடிக்கிறீங்க? இந்த வழியாக போகணுன்னு தெரியல. ட்ராவல் பண்ணா ஆறாம்பாலம் பாருங்களேன். சரி அப்படியே கிளைமேட்டு ஏறும்போது ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, கீழே இறக்கத்தில் ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு, இப்போ ஏறணுன்னு ஒரு கிளைமேட் ஆகிருச்சு. கட்டவலை என்ன சொல்ல ஒரு வண்டி பாசிங்கில் நம்ம வண்டி மட்டும்தான் போகுது. ஐயோ ஐயோ ஃபோன்லேருந்து தண்ணியாக வடியுது.